நாத்தான். அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். தாவீதுக்கு பின்பு சாலமோன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும். அதோனியாவின் சதி திட்டம் முறியடிக்கப்பட வேண்டும். இதற்காக நாத்தானும் பத்சேபாளும் தாவீது ராஜாவினிடத்தில் தங்கள் கோரிக்கையை எடுத்துச் சொல்லுகிறார்கள். அதோனியாவின் சதி ஆலோசனை தாவீதுக்கு தெரியவில்லை. பத்சேபாளும் வயது முதிர்ந்தவளாய் இருக்கிறாள். நாத்தான் பத்சேபாளிடத்தில் அதோனியாவை பற்றி சொல்லும் வரையிலும் அவளுக்கு அதோனியாவின் சதி ஆலோசனை தெரியவில்லை. சாலமோன் ஒரு வாலிபன். சாலமோனுக்கு அதோனியாவின் சதி திட்டம் நிச்சயமாய் தெரிந்திருக்கும். ஆனாலும் சாலமோன் அதை பற்றி அதிகமாய் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. சாலமோனுக்கு விசேஷித்த ஞானம் இருக்கிறது. ஆனால் சாலமோனோ தன்னுடைய ஞானத்தையும் புத்தியையும் பயன்படுத்தி அதோனியாவின் சதி திட்டத்தை முறியடிக்க முயற்சி பண்ணவில்லை. சாலமோன் சகல காரியங்களையும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அதோனியாவின் சதி ஆலோசனைகள் சாலமோனுக்கு தெரிந்திருந்தாலும் அவர் அமைதியாய் இருக்கிறார். தனக்காக தன்னுடைய சிநேகிதர்கள் அதோனியாவை கவனித்துக் கொள்வார்கள் என்று சாலமோன் எதிர்பார்க்கிறார். எல்லோரும் அமைதியாக இருந்தாலும் நாத்தான் அமைதியாய் இருக்கவில்லை. நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை போய் பார்க்கிறார். அதோனியாவின் சதி திட்டத்தை அவளுக்கு எடுத்துச் சொல்லி அவளை எச்சரிக்கிறார். தாவீதுக்கு பின்பு சாலமோன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வேண்டும். தாவீது இதை ஏற்கனவே பத்சேபாளுக்கு ஆணையிட்டு உறுதி பண்ணி இருக்கிறார். பத்சேபாள் தாவீதுக்கு அவருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்த வேண்டும். சாலமோனுக்கு கர்த்தருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் தெரியும். கர்த்தர் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தாவீதின் இருதயத்தை பற்றியும் அவருடைய மனதில் உள்ள எண்ணங்களை பற்றியும் சாலமோனுக்கு நன்றாய் தெரியும். சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர். ஆகையினால் தாவீதுக்கு பின்பு சாலமோன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்று நாத்தான் விரும்புகிறார். கர்த்தர் நாத்தான் மூலமாய் சாலமோனுக்கு எதிதியா என்று பெயரிடுகிறார். அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். ஆகையினால் நாத்தான் இப்போது அமைதியாய் இருக்கக்கூடாது. ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் சிங்காசனத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. அதோனியா தன்னுடைய வஞ்சனையினால் இஸ்ரவேலின் ராஜாசனத்திலே அமர்வதற்கு திட்டமிடுகிறான். அவனுக்கு யோவாபும் அபியத்தாரும் ஆலோசனை சொல்லுகிறார்கள். தாவீதுக்கு பின்பு சாலமோன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே அமர்ந்து ஆளுகை செய்யும் உரிமை தாவீதுக்கு பின்பு சாலமோனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தால்தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு நன்மை உண்டாகும். அதோனியா இஸ்ரவேலுக்கு ராஜாவானால் அவனுடைய சதி ஆலோசனை நிறைவேறும். அதோனியாவின் ஆட்சியில் இஸ்ரவேலுக்கு செழிப்பு இருக்காது. நீதிமான்களுக்கு துன்பம் வரும். நாத்தானுக்கும் பத்சேபாளுக்கும் ஆபத்து வரும். தாவீது ராஜாவை எல்லோரும் எளிதாக போய் பார்க்க முடியாது. ஆனாலும் பத்சேபாளால் ராஜாவை பார்க்க முடியும். ஆகையினால் நாத்தான் வேறு யாரையும் பார்க்காமல் பத்சேபாளை போய் பார்க்கிறார். நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா என்று கேட்கிறார். சாலமோனை ராஜாவாக ஆக்குவதற்கு நாத்தான் தீர்க்கதரிசி ஆரம்ப வேலைகளை செய்கிறான். அதோனியா நாத்தானை விருந்துக்கு அழைக்கவில்லை. ஆகையினால் அவனுடைய உயிருக்கு அதோனியா மூலமாய் ஆபத்து வரலாம். அதோனியா ராஜாவானால் நாத்தானின் உயிருக்கும் அவனால் விருந்துக்கு அழைக்கப்படாத மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்து வரலாம். அதே வேளையில்
சாலமோன் ராஜாவானால் அதோனியாவின் உயிருக்கும் அவனோடு சேர்ந்து சதி செய்த மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்து வரலாம். அதோனியாவின் திட்டம் தாவீதுக்கு ஒருவேளை தெரியாமல் போயிருக்கலாம், அல்லது இந்த விஷயம் தாவீதுக்கு தெரிந்திருக்கலாம். தாவீதுக்கு தெரிந்திருப்பது நாத்தானுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். நாத்தான் அதோனியாவின் சதி திட்டத்தை பத்சேபாளுக்கு சொல்லுகிறார். பத்சேபாளுக்கும் அதோனியாவின் சதி திட்டம் தெரியவில்லை. அதோனியா ராஜாவானால் சாலமோனின் ஜீவனுக்கு ஆபத்து வரும். சாலமோன் தன்னுடைய கிரீடத்தை இழந்து விடுவார். சாலமோனுக்கு ஆபத்து வரும்போது நாத்தானுக்கும் பத்சேபாளுக்கும் ஆபத்து வரும். இவர்கள் எல்லோரும் தப்ப வேண்டுமென்றால் இந்த பிரச்சனையை தாவீது ராஜாவினிடத்தில் சொல்ல வேண்டும். நாத்தான் பத்சேபாளை நோக்கி, இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அதோனியா ராஜாவானால் நாத்தானும் பத்சேபாளும் சாலமோனும் செத்துப்போவது நிச்சயம். நாத்தான் பத்சேபாளுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். சாலமோனை ராஜாவாக ஆக்கும் திட்டம் இங்கு தயாரிக்கப்படுகிறது. பத்சேபாள் ராஜாவினிடத்தில் போக வேண்டும் என்றும் தான் சொல்லுகிற ஆலோசனை பிரகாரம் அவள் தாவீது ராஜாவிடம் பேச வேண்டும் என்றும் நாத்தான் பத்சேபாளுக்கு சொல்லுகிறார். நாத்தான் பத்சேபாளை நோக்கி, நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். நாத்தானுடைய திட்டத்தின் பிரகாரம் பத்சேபாள் தாவீதினிடத்திற்கு போக வேண்டும். பல வருஷங்களுக்கு முன்பு தாவீது அவளுக்கு வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுமாறு அவரிடம் கேட்க வேண்டும். அவர்களுடைய சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் போது நாத்தான் ஏற்ற வேளையில் அங்கு வந்து தாவீதின் ஆணையை உறுதி பண்ண வேண்டும் என்பது நாத்தானும் பத்சேபாளும் தயாரித்த திட்டமாகும். அவர்கள் இருவரும் தாவீதிடம் அதோனியாவின் திட்டத்தை வெளிப்படுத்தி சாலமோனை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று தாவீது பத்சேபாளிடம் ஆணையிட்டிருக்கிறார். இந்த ஆணை எப்பொழுது இடப்பட்டது என்று தெரியவில்லை. ஒருவேளை பத்சேபாளின் முதல் குழந்தை மரித்த பின்போ அல்லது சாலமோன் பிறந்த பின்போ தாவீது இந்த ஆணையை பத்சேபாளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். தனக்கு பின்பு சாலமோன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வேண்டும் என்று தாவீது ஏற்கனவே பத்சேபாளுக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். தாவீது தனக்கு சொன்ன ஆணையை பத்சேபாள் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். தாவீதுக்கு வயதாயிற்று. அவருக்கு ஒருவேளை ஞாபக மறதி வந்திருக்கலாம். தாவீதுக்கு அதோனியாவின் சதி திட்டமும் தெரியவில்லை. ஆகையினால் பத்சேபாள் தாவீதினிடத்தில் போய் அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று கேட்க வேண்டும். தாவீதை வஸ்திரங்களினால் மூடினாலும் அவருக்கு அனல் உண்டாகவில்லை. ஆனாலும் பத்சேபாளின் வார்த்தைகள் தாவீதுக்கு அனல் உண்டாகும். தாவீது தனக்கு சொன்ன ஆணையை பத்சேபாள் அவருக்கு ஞாபகப்படுத்தும் போது அவருடைய மனச்சாட்சி அவருக்குள்ளே அனல் உண்டாக்கும். பத்சேபாள் தாவீதோடு பேசிக் கொண்டிருக்கும் போது தானும் அங்கே வருவதாக நாத்தான் சொல்லுகிறார். நாத்தான் பத்சேபாளை நோக்கி, நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 2 பேரும் சேர்ந்து வந்தால் திட்டமிட்டு வருவது போல இருக்கும். ஆகையினால் நாத்தான் பத்சேபாளை முதலாவது அனுப்புகிறார். அதன் பின்பு நாத்தான் எதேச்சையாக தாவீதை பார்க்க வருவது போல அங்கே வருவதாக சொல்லுகிறார். பத்சேபாள் தாவீதோடு சொல்லுகிற வார்த்தைகளை நாத்தான் உறுதி பண்ணுவார். பத்சேபாள் கூறும் வார்த்தைகளை நாத்தான் அங்கு வந்து உறுதிப்படுத்துவதாக வாக்கு பண்ணுகிறார். இவர்கள் இருவரும் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்து சாலமோனை ராஜாவாக ஆக்க தாவீதை சம்மதிக்க வைக்கிறார்கள்.